பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிக் vlog and also இதோடைய இந்த vlogல நம்ம என்ன பண்ணோம்னா குக்கிங் தான் பண்றோம். அது என்ன டிஷ்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நாங்க வந்து சமைச்சு போறோம். சோ எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா குக்கிங் சேனல்ல தான் இருக்கும். குக்கிங் வீடியோவா இருக்கும். நீங்க வந்து பாருங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். and also பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபியன் சாரா வைப்ஸ்ல ஒரு கேரக்டர் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்க பேரு யக்ஷிதா. சோ இவ தான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யக்ஷிதா. சோ இவளும் இந்த வீடியோல வர வாங்க. ஹாய். and இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு தேவையான இன்கிரிடியன்ட். இது பாத்தீங்கன்னா ஆனியனும் கார்லிக்கையும் நல்லா சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். and கிரைண்ட் பண்ண சீஸ். and இது பாத்தீங்கன்னா மசாலாஸ். இது பெப்பர், காஷ்மீர் சில்லி பவுடர், சால்ட். and இது பாத்தீங்கன்னா மைதா மாவு, மில்க், பட்டர் and வேக வச்ச பாஸ்தா. and இதெல்லாம் வச்சு நம்ம பாஸ்தா எப்படி பண்றதுன்றத வாங்க பார்க்கலாம். சோ गाइस நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பத்த வச்சுக்கலாம். சோ ஓகே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பட்டர் போட்டுக்கலாம். சோ நான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. and next step நம்ம மைதா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். மைதா போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். and இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியனையும் இந்த கார்லிக்கையும் போட்டுக்கலாம். இதை வந்து போட்ட பிறகு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கெட்டியா இருக்கிற மாவெல்லாம் வந்து அப்படியே கரையிற மாதிரி எனக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா கெட்டியாகுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில வந்து இப்போ வந்து நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன மசாலாஸ்ன்னு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ காய்ஸ் ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்தா போட்டுடலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தா. ஓகே இப்போ நல்லா பாஸ்தா வந்து கொட்டிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் சீஸ் போடுறேன். அண்ட் சீஸ் போட்டாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ்லாம் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆரிகானோ போட்டுக்கலாம். ஆரிகானோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ லைட்டாக ஆரிகானோ தூவிட்டு உங்களுக்கு சாஸ் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேஸ்டிங் டைம். வாங்க இப்போ நம்ம வந்து நான் ரிவ்யூ கேட்கலாம். இப்போ வாங்க என் தங்கச்சி கிட்ட எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது டென்னுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? நெக்ஸ்ட் என் அம்மா கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். இது பேர் ஒயிட் சாஸ் பாஸ்தா. என்னென்ன போட்டு ரெடி பண்ணீங்க? இதுல வந்து நான் மில்க் சீஸ் தான் போட்டுருக்கேன். வாவ் சூப்பரா இருக்குமா? அப்ப ரொம்ப டேஸ்ட். இது எவ்வளவு ரேட்டிங்? 10 out of 9. நல்லா இருக்கு. நம்ம இப்ப சாரா கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். நம்ம செஞ்சது நல்லா தான் இருக்கும். சத்தியமா சூப்பரா இருக்கு. 10 out of 10 தருவேன். சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம அபி கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். எது நம்ம செஞ்சதுதான் நம்ம நல்லா இருக்குன்னு. சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டு முன்னாடி நல்லா இருக்கு. ரேட்டிங் 10க்கு 10 தான். இவ்வளோ கேட்ட யக்ஷிதா கிட்டயே இப்போ நம்ம ரிவ்யூஸ் கேட்கலாம். தின்னுட்டு சொல்லுடி எப்படி இருக்கே? வா வா ஆரிகானோ டேஸ்டோட செம்மையா இருக்கு. ரேட்டிங்ஸ் டி ரேட்டிங் 10 out of 10. அப்படியே வாயில சாப்பிட்டுட்டே அப்படியே गाइस நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், குக்கிங் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and கமெண்ட் பண்ணுங்க. and also மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை.